ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஓன் வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சேலரி எவ்வளவு இருந்துச்சுன்னா பாம்பேல நம்ம ஃபேமிலி வந்து ரன் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஒத்துமதிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இருக்கும், நல்லா ரிச்சஸ்ட் ஃபேமிலியும் இருப்பாங்க. எல்லாருமே மிங்கிளாகி தான் இருப்பாங்க. அப்போது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து நம்ம சொந்த வீடு வச்சுட்டு பாம்பேல இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு கையில் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30K இருந்தால் போதும். ஏன்னா ஒரு 30 இருந்துச்சு அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக என்ன சொல்கிறது, மாதத்துக்கு நம்ம இவ்வளவு என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே இது ப்ளஸ் ஏதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்குன்னு தேவைப்படுற சில பல விஷயங்கள் இருக்கும். அதை எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சொந்த வீடு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதே இப்போ அவங்கள்ட்ட சொந்த வீடு இல்லை, ரெண்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னா 30லாம் கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நம்ம வாங்குகிற சேலரியே வந்து இப்போது சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 25 மீன்ஸ் மினிமம். இப்போ எப்படியும் ஒரு புதுசாக ஒரு பாம்பேல வந்து குடியேறுறாங்க, அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 30-40 கிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புது இடம், மற்ற எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கூட எனக்கு தெரிஞ்சு பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம மிடில் கிளாஸில் இருக்கோம், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படின்னாலுமே ஒரு 20 கிட்ட கையில் வேணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஓரமாக கம்மி ரேட்டில் இருந்து வீடு பார்த்து இருந்தாலும் அதில் இருந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ வீடு பெருசாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் நான் கல்யாணம் ஆகி வரும்போது என் ஹஸ்பண்டோட சேலரி பார்த்திங்கன்னா வெறும் 20 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 20ல் சொந்த வீடு இருந்ததுனால எங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் மற்ற எக்ஸ்பென்சிவ் நம்ம மற்றது செலவு அப்படி இப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எந்த என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸுக்கு மற்றபடி சாப்பாட்டுக்கு அதில் செலவு பண்ணுவேனே தவிர மற்றபடி இந்த சும்மா என்ன சொல்கிறது, வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களாம் விரும்பி கூப்பிட்டு போனாங்கன்னா ஓகே. இதே சில ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டுமே சேலரி வந்து இவ்வளவு தேவை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காசுலாம் பத்தவே பத்தாது. அவங்க வந்து கண்டிப்பாக எப்படி ரிச்சஸ் பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அதிக சேலரியில் இங்கே வந்து இருக்க முடியும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், குறைஞ்சி இருக்கிறவங்களுமே வந்து மிடில் கிளாஸில் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படியும் ஒரு 2 பேர் 3 பேர் வீட்டில் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா, ஒன்று அவங்க ஒருத்தவங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு நம்ம போயிடலாம். இல்லை அவங்களுக்கும் சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட சேலரியும் வச்சு நம்ம வேலை பார்த்தா 2 பேருமே வேலை பார்த்தா மட்டும்தான் ஈக்குவலாக நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே இது நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம மூவ் ஆகி போக முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்.